இங்க ஒரு ஆஸ்ட்ரோனட் ஒரு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறான். அதை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது குட்டியா இருக்க ஒரு ட்ரக்னு தெரியுது. உடனே அவன் அவனோட கேப்டனை அதை எங்க இருந்து கண்டுபிடிச்சானோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த இடத்துல பூமியில இருக்க மாதிரியே மினியேச்சரா ஒரு உலகமே இருக்கு. அது மட்டும் இல்லாம மனுஷங்க மாதிரியே பல மடங்கு சின்னதா ஏலியன்ஸும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏலியன்ஸ்க்கு அவங்கள பார்க்க பெரிய ஜெயின்ஸ் மாதிரி தெரியவும் பயத்துல அங்கே இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க பயத்தை பார்த்த அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் அந்த உலகத்தோட கடவுளா மாறிடலாம்னு முடிவு பண்றான். ஆனா கேப்டன் அவங்கள தொந்தரவு பண்ணாம அப்படியே விட்டுட்டு ரிப்பேர் ஆன ஷிப்பை மறுபடியும் பிக்ஸ் பண்ணிட்டு பூமிக்கு திரும்புறதா சரின்னு நினைக்கிறான். பார்த்தா அந்த ஆஸ்ட்ரோனட் அதுக்கு ஒத்துக்கிறாம அவன் பவரை காட்டுறன்னு அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் நசுக்க ஆரம்பிக்கிறான். அதனால கடுப்பான கேப்டன் அந்த ஆஸ்ட்ரோனட்டை அடிக்க ஆரம்பிக்க அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா கேப்டன் அந்த ஏலியன்ஸை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ஷிப்பை ரெடி பண்றதுக்காக கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிப்பை ரெடி பண்ணிட்டு கேப்டன் அந்த ஆஸ்ட்ரோனட்டை தேடி வந்தா அந்த உலகத்துக்கு நடுவுல அவன் சிலையை பெருசா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆஸ்ட்ரோனட் ஆல்ரெடி அவங்க எல்லாரையும்